ஆக்சிஜன் எங்கே அதிக அளவில் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டால் நம்ம மைண்டுக்கு வர மொத்த விஷயம் மரங்கள் தான். ஆனால் இந்த மரங்களை விட அதிகமாக உற்பத்தி பண்ணுற இடம் ஒன்று இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, கடல் தான். கடலில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிர்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக இந்த ஆக்சிஜனை அதிக அளவில் உற்பத்தி பண்ணுதான். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆக்சிஜனில் 50லேருந்து 80% வரைக்கும் இந்த நுண்ணுயிரிகள் தான் உற்பத்தி பண்ணுதான். அதுலேயும் ஃப்ளோரோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா கிட்டத்தட்ட 20% ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுதான். இது எதை விட அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காடுகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை விட அதிகமாக. நம்ம பூமி முத உருவாகும் போது பூமியில் ஆக்சிஜனே கிடையாதான். தோராயமாக 2.5லேருந்து 3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிஜன் முத பூமியில் உருவாச்சான். இப்போ இருக்கிற ஆக்சிஜன் அளவு நம்ம எல்லாருக்கும் தெரியும், 21%. ஆனால் ஒரு 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோடைய ஆக்சிஜன் அளவு 35% இருந்துச்சான். அந்த காலகட்டத்தில் இருந்த உயிரினங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற உயிரினங்களை விட 3 மடங்கு பெருசாக இருந்துச்சான். அந்த காலகட்டத்தில் மனுஷங்க யாரும் உருவாகவே இல்லையா. அப்படி உருவாகியிருந்தால் மனுஷன் எவ்வளோ பெருசு இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி 35% இருந்த ஆக்சிஜன் படிப்படியாக குறைஞ்சி இப்போ 21% வந்துருச்சு. இப்படியே போனால் ஆக்சிஜன் லெவல் குறைய நம்ம பூமியுடைய அட்மாஸ்பியர் லேயர் ரொம்ப தின்னாயிடும். அப்படி தின்னாச்சு அப்படின்னா இப்போ வர சூரிய ஒளியை விட அதிக அளவில் சூரிய ஒளி பூமிக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர ஆரம்பிச்சதுன்னா பூமியுடைய வெப்பநிலை அதிகமாகி ஹியூமிடிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஹியூமிடிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு கொஞ்ச நேரம் சும்மா வேர்த்தாலே நம்மளால் தாங்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஹியூமிடிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இது எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் அளவு குறையாமல் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காடுகள் அழியிறதை தடுக்கணும். நம்ம இப்போ போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுற எரிபொருளுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும். எல்லாமே க்ரீன் எனர்ஜியாக மாறணும். ஆனால் இது எல்லாமே நடக்குமா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது.